ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எஸ், இது ரயில்வே நுழையிறதுக்கான ஒரு ஈஸி கேட்வே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இதில் நம்ம குரூப் டி ஜாப் எப்படி இருக்கும், சேலரி அண்ட் பெர்க்ஸ் என்னென்ன, அப்ளை பண்ணுறப்ப போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுக்குறது, அண்டு ஒன்ஸ் உள்ளே வந்த அப்புறம் கேரியர் க்ரோத் எப்படி இருக்கும், அதாவது ஜாப் ப்ரொஃபைலில் குரூப் டினா என்ன வேலை இருக்கும், ரியாலிட்டி என்ன, சேலரி அண்ட் பெர்க்ஸில் கவர்மெண்ட் ஜாபோட ரியல் மாஸே இந்த சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் தான். அதையும் பார்க்க போகிறோம். தென் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எந்த போஸ்ட்டு சூஸ் பண்ணால் உங்கள் ஃப்யூச்சர் சேஃபாக இருக்கும். ஆல்சோ கேரியர் க்ரோத்தில் குரூப் டியில் ஜாயின் பண்ணி எப்படி ஹையர் லெவல்ஸ்க்கு ப்ரமோட் ஆகலாம், இது எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னெல்லாம்னு பார்ப்போம். ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 31/1/2026. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/3/2026. இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீஸ் பேமெண்ட், அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 days கொடுத்துருக்காங்க. 4/3/2026 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். முடிஞ்சளவு சீக்கிரமே அப்ளை பண்ண பாருங்கள். சர்வர் பிஸி ஆயிரும் கடைசி நேரங்களில். அடுத்து மாடிஃபிகேஷன் விண்டோவில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 5/3/2026 14/3/2026 வரைக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட்டில் பார்த்துக்கோங்க, கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார்ம் அதில் கொடுத்துருக்கிறதும் நீங்கள் ரயில்வே சூஸ் பண்ணுறது மட்டும் மாடிஃபை பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதை எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னை அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் சிம்பிளாக கூகுள் சர்ச் பண்ணாலே டாப்பில் வரும் திஸ் இஸ் அஃபிஷியல் வெப்சைட்னு. லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதோ இதில் இருக்க Sen 9/2025 இதில் தான் அப்ளை பண்ணணும். நான் ஆல்ரெடி ஹவு டு ப்ரிப்பேர் ரயில்வே எக்ஸாம் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் செப்பரேட் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஜோனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவை ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. ஜோன்ஸ் பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்க்கு ₹500. சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ண அப்புறம் 400 ரீஃபண்ட் ஆயிரும். அதுவே எஸ்சி, எஸ்டி, எக்ஸ்-சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அண்டு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாமினேஷன் ஃபீ ₹250. எக்ஸாம் அட்டன் பண்ணால் இந்த ஃபுல் அமௌண்ட் ₹250மே ரீஃபண்ட் ஆயிரும். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இல்லைன்னா ஐடிஐ ஆர்எல்ஸ் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் NCVT கொடுத்தது வச்சுருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் January 1, 2026 படி 18 to 33 இயர்ஸ்க்குள்ளே இருந்தாகணும். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாரும் நோட்டிஃபிகேஷனில் 5.2 ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். குரூப் டிக்கான வேகன்சி ஓவரால் பார்த்தோம்னா 22,195. இது ஓவரால் வேகன்சி. செப்பரேட்டாக ஜோன் வைஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சதர்ன் ரயில்வே சென்னை ஜோனுக்கான வேகன்சி டேபிள். இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவரால் வேகன்சின்னு பார்த்தோம்னா 1000+ இருக்குது. அடுத்து நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது சேலரி பேக்கேஜ். இதில் 18,000 கொடுத்துருக்கிறது ஜஸ்ட்டு பேசிக் பே மட்டும்தான். அது போக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், நைட் டியூட்டி அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்து இப்போ அப்ராக்சிமேட்டாக 33 to 35K இன்ஹேண்ட் குரூப் டி எம்ப்ளாயிஸ் வாங்குவாங்க. ஆஃப்டர் 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் குரூப் டி சேலரி மினிமம் 45K கண்டிப்பாக வந்துடும். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ரொம்பவே சிம்பிள். டோட்டல் 90 minutes 100 questions. ஜென்ரல் சயின்ஸ் 25 question, மேத்தமெட்டிக்ஸ் 25 question, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 questions, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 questions. ரயில்வேலையே சிங்கிள் எக்ஸாமில் செலெக்ஷன் நடக்கிற ஒரே எக்ஸாம் குரூப் டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிடி, அது ஒன்றுமே இல்லை, ரன்னிங் அண்ட் வெயிட் லிஃப்டிங் தான் இருக்கும். ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவுமே கிளியர் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க சிலபஸ் இது தான். மேத்தமெட்டிக்ஸில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ்.
இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுன்னு வித் ப்ராப்பர் ஸ்டடி பிளானோட முடிஞ்ச வரை சீக்கிரமாக ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொண்டு வரேன். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன். இது மேக்ஸிமம் நார்மல் டே டியூட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும். வெரி ரேர் அக்கேஷனில் நைட் டியூட்டி வரும். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் அக்கேஷன்ஸ் இதில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுனால ட்ராவல் அலவன்ஸும் கிடைக்கும். 2 to 3 ஸ்டேஷன்ஸ் சேர்த்து சிக்னல் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாஃப் அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் அசிஸ்டண்ட். இவங்களுக்கு டே டியூட்டி ஒர்க்கு தான். டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் போய் ஒர்க் பண்ணுறதுனால, அதுவும் ஜங்ஷன்லேருந்து போகிறதுனால இவங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். அடுத்து அசிஸ்டண்ட் கேரேஜ் அண்ட் வேகன். இவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான். ட்ரெயினில் இருக்கிறது கேரேஜ் அண்டு கூட்ஸில் இருக்கிறது வேகன். அதோட ரிப்பேரிங் ஒர்க் அண்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் அதுதான் இவங்க பார்ப்பாங்க. மேஜர் ஜங்ஷனில் தான் இவங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். டே அண்ட் நைட் டியூட்டி ரெண்டுமே இவங்களுக்கு உண்டு. அடுத்து அசிஸ்டண்ட் லோக்கோ ஷெட் எலக்ட்ரிக்கல். இவங்களுக்கான ஒர்க் என்ன அப்படின்னா சேம் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இந்த ஒர்க் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மேஜர் லோக்கோ ஷெட் எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு, திருச்சி, சென்னை இந்த மாதிரி ஏரியாஸில் தான் இருக்கும். அடுத்து அசிஸ்டண்ட் பிவே அண்டு ட்ராக் மெயின்டனர். இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா சேம் டைப் ஆஃப் ஒர்க் தான். ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது அண்டு என்ஹான்ஸ் பண்ணுறது இதுதான் இவங்களுக்கு ஒர்க்காகவே இருக்கும். ஒரு சில பிவே ஸ்டாஃப்ஸு இது நம்மளுக்கு கேட்லேயுமே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அவங்க ஸ்டேஷன் லிமிட்டுக்கு வெளியே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பிட்வீன் 2 ஸ்டேஷன்ஸ் நடுவில் கேட்ஸ் இருக்கும், அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் ஆஃப் த கேட் கீப்பர்ஸ் பாயிண்ட்ஸ்மேனாகவும் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க நியர்பை ஸ்டேஷன், அதாவது ஸ்டேஷன் லிமிட்குள்ளே ஒர்க் பண்ணுற கேட் கீப்பர்ஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ்மேனில் வருவாங்க. பிட்வீன் ஸ்டேஷன்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருமே, எல்சியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பிவே ஸ்டாஃபில் வருவாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் ட்ரெயின் லைட்னிங் அண்ட் ஏசி. இவங்க மேஜர் ஜங்ஷன் ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் இவங்கள ட்ரெயின்லேயுமே அனுப்பிவிடுவாங்க ஃபார் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு. ஏதாவது லைட்னிங் அண்ட் ஏசியில் பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்காக அதில் ரிப்பேரிங் ஒர்க் பார்க்குறதுக்காக அனுப்பிவிடுவாங்க. அப்படி போகிறப்ப இவங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்றது நல்லா கிடைக்கும். இவங்களுக்குமே டே அண்ட் நைட் டியூட்டி ரெண்டும் இருக்கும். அசிஸ்டண்ட் ட்ராக் மிஷின் இருக்கிறதுலே இவங்களுக்கு தான் சேலரி அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஜங்ஷன் ஸ்டேஷன்லேருந்து மிஷின் எடுத்துகிட்டு வெவ்வேறு ஸ்டேஷனில் போய் ஒர்க் பண்ணி அங்கே தங்கியிருந்து வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்குமே நார்மல் டே டியூட்டி ஒர்க்கு. அப்படி ஒரு இடத்துல இருந்து அதிகமாக ஷிஃப்ட் ஆகி ஒர்க் பண்ணுறதுனாலேயே இவங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ்ன்றது அதிகமாக கிடைக்கும். அசிஸ்டண்ட் டிஆர்டி. இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏசி லோக்கோ போகிறப்ப ஓஹெச்சி லைன் மேலே போகும். அதில் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஒர்க் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே டே டியூட்டி ஒர்க் தான். அடுத்து பாயிண்ட்ஸ்மேன். இவங்களுக்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்ஸ் அதுதான் இவங்களோட போஸ்டிங் அண்ட் ஒர்க் நேச்சராகவே இருக்கும். அதுலேயுமே ஜங்ஷன் ஸ்டேஷனில் இவங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் இருக்கும். ஆனால் வேசைட் ஸ்டேஷனில் 60 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும். பாயிண்ட்ஸ்மேனுக்குமே டே அண்ட் நைட் டியூட்டி ரெண்டுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே குரூப் டியில் ஹை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவைப்படக்கூடிய ஜாப் அப்படின்னா இதுதான். A2 மெடிக்கல் கண்டிப்பாக இருந்தாங்கணும் பாயிண்ட்ஸ்மேனுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு. இந்த ஸ்லைடில் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்க போஸ்ட் எல்லாம் இப்போ கரண்ட் ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷனில் இல்லை. பட் லாஸ்ட் இயர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதர் ஜோன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க இந்த எக்ஸ்க்ளூடட் போஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்க லாஸ்ட் இயர் குரூப் டி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோவை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். குரூப் டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான 2 வழி இருக்குது. எல்டிசி, இன்னொன்று ஜிடிசிஇ. எல்டிசிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம். ஜிடிசிக்கு ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம். இதில் ஜிடிசிக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. நியூ ஜாயினர்ஸாக இருந்தாலுமே எழுதலாம். வெளியே ஓப்பனில் ஆர்ஆர்பியில் எழுதி வர்றதுக்கும் இந்த காம்படிஷனில் வர்றதுக்குமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு காம்படிஷன் வித்தின் த ரயில்வே ஸ்டாஃப் தான் நடக்கும். அதனால் இதில் உங்களுக்கு போட்டி ரொம்ப கம்மி தான். எல்டிசி பொறுத்தளவுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க தான் அது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ்மேன்லேருந்து டேரெக்டாக எஸ்எம், அப்புறம் கமர்ஷியல் கிளர்க், டிஎம்ஆர் ட்ரெயின் மேனேஜர், இந்த மாதிரி எந்த போஸ்டிங் வேணாலுமே போகலாம். ஜஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு போஸ்டிங் எழுதலான்ற மாதிரி கொடுப்பாங்க. 5 இயர்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அஸ் எ பாயிண்ட்ஸ்மேனாக 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாகவே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். இப்போ லைவாக பார்த்தீங்கன்னா என் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணவங்களே வித்தின் 1.5 இயர்க்குள்ளேயே ஜிடிசி மூலியமாக கேரேஜ் அண்ட் வேகனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்டிசியில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்லையுமே பாயிண்ட்ஸ்மேனாக இருந்து போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த எல்டிசிலாம் எடுத்துக்கிட்டோம்னா மொத்த பாயிண்ட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனுக்கே ஒரு 300 அப்படி இருக்காங்கன்னா போஸ்டிங் ஒரு 40, 45 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரேஸ் நீங்களே பார்த்துக்கோங்க, காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு. 300ல் 45ல் நீங்கள் வர்றது எப்படி இருக்கும், ஓப்பன் ஆர்ஆர்பியில் எழுதி வர்றது எப்படி இருக்குன்னு. அதனாலேயே நான் ஓப்பனாக சொல்லுவேன், குரூப் டி அப்படின்றது ஒரு லோ கேடர் ஒர்த்தான அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் ஆர்ஆர்பியில் எழுதி வர்றதுக்குள்ளேயுமே அடுத்த எக்ஸாம் வர்றதுக்குள்ளேயுமே இதில் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில் கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரயில் கோல் சேனல்.